I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் ஷோ மோசன் பிசி பார் மோசன் ஸ்டீஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆப்செஷன் படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட பற்றி எனக்கு க்ளூவே இல்லை, டீசர் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல. ஸோ ஐடியாவே இல்லை என்ன படம்னு சொல்லிட்டு. நிறையா பேர் இதை பேசுகிறத பற்றி கேள்விப்பட்டோன்னு சரி க்யூரியாசிட்டியில் போகலாம், அதுவும் சண்டே தானேன்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபுக்கு வந்து ஹாரர் மூவிஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு போனது தான். கதைன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட அவனோட லவ்வை சொல்ல அவன் வந்துட்டு தயங்கிக்கிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்டு டே சொல்லித்தோடான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் புஷ் பண்ண தெரியுமா, அதை புஷ் பண்ணிட்டே இருக்கா. அப்படி சரியா இந்த பையனும் சொல்லிடலாம் நான் டிலே பண்ணிட்டே இருக்கான். மீன் வைல் அந்த பொண்ணுக்காக ஒரு gift வாங்கி வச்சுருக்கான். அது அப்படியே வச்சுருக்கான் அவனுக்கு. சரிங்களா, ஒரு நாள் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பையனோட ஒரு பையன் ஃப்ரெண்டு, இந்த பொண்ணோட ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு, மொத்தமாக 4 பேர் சேர்ந்து பப்புக்கு போகிறாங்க. திரும்பி வரும்போது அவனுக்கு பிடிச்ச பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணுற காலைன்னு சொல்லிட்டு சரி நான் ட்ராப் பண்ணுறவான்னு கூப்பிட்டு வரா. அப்படி கூப்பிட்டு வரும்போது அந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறாரு, அப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணும் போயிடுது. அந்த கிஃப்ட்டை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்காம இவரே அந்த கிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த கிஃப்ட்டு என்ன, ஏன் அந்த பொண்ணுக்கு அது வாங்கினாரு, அது ஏன் இவரே யூஸ் பண்ணிட்டாரு, அதனால் என்ன விபரீதம் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஸ்பாய்லரு, எதுவுமே சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும். டர்ருங்க. உண்மையில் சொன்னால் எனக்கு சும்மாவே ஹாரர் மூவியில் டர் ஆகும். பட் திஸ் வாஸ் சைக்கோ லெவல். அந்த பொண்ணு பேய் மாதிரி நடிக்குதுங்க. பேய் தான் அது, பேய், லிட்ரல் பேய் மாதிரி நடிச்சிருக்கு. அந்த பையனும் ஒரு மாதிரி நடிச்சிருக்கான். 2 பேரும் அப்பா சாமி. நான் நிறையா எதுவுமே சொல்ல முடியாது, எது சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகும். பட் ஐ கேன் டெல் யூ திஸ், மனசு கொஞ்சம் திடப்படுத்திட்டு பார்க்குற ஆளாக இருந்தீங்க, இல்லை ஒரு ஹாரர் ஜான்ரை பிடிச்ச ஆளாக இருந்தீங்கன்னா தாராளமாக தயவு செய்து தியேட்டரில் பார்த்துருங்க. அந்த ஆம்பியன்ஸில், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில், அந்த சவுண்ட் டிசைனோட, அந்த ஆக்டிங்கு, அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து வாஸ் அ வெரி வெரி டெரிஃபிக்கலி மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் எத்தனை அவார்டு வாங்க போகுதுன்னு தெரியல. வேற மாதிரி நடிச்சிருக்கு. அந்த பையனும் எக்ஸ்ட்ராடி நடிச்சிருக்கா. அப்படி it was crazy, it was scary, it was கொஞ்சம் திகிலுங்க. அதான் சொல்லலை, நாங்கள் வந்து அதான் சொல்லலை, நான் ஐடியாவே இல்லாமல் வேறு போனதுனால வந்து எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. படத்தை முடுறான்னு இருந்தானு. இட் வாஸ் bloody scary, but it was amazing as well. எனக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்ல, சில டைம்ஸ் வந்து நம்ம எதுவுமே பிளான் பண்ணாமல் போகிறதா நம்ம பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லாதமா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இட் வாஸ் அன் அப்சல்யூட்லி அமேசிங் வாட்ச். அதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஆனால் நான் சொன்ன மாதிரி தயவுசெய்து முடிஞ்சால் நீங்கள் ஹாரர் எல்லாம் தாங்கிக்குவீங்க, இல்லை ரொம்ப டர்ராக மாட்டீங்க, மேனேஜ் பண்ணிப்பீங்கன்னா ஓடிடிக்கு வெயிட் பண்ணாதீங்க, முடிஞ்சால் தியேட்டரில் பார்த்துருங்க. சம்பவமான படம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் த தியேட்டர் வாஸ் பேக்டு. செம்ம கூட்டம், நல்லா இருக்குது படம். சாலிட் ஹாரர் த்ரில்லரு. யூ வில் என்ஜாய் இட். ஸோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரிவ்யூ ஆன் ஆப்செஷன். எதுக்கு போய் தொலைஞ்சிடும், எனக்கு இன்னி மண்டேல ஓடிட்டே இருக்குமே. பட் nevertheless, திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் ஆப்செஷன். உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபீலிங் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுங்க. பார்த்து நன்றி. குடிச்சிக்கிறவங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.